ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் புறக்கணித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் வெற்றி பிரகாசமாக உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தலை பிரதான கட்சிகள் புறக்கணித்திருக்கும் நிலையில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து விரிவா சொல்லுங்க சிவராமன். வணக்கம். எழில், தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னோட்டமாக நடைபெறக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது தற்பொழுது திமுகவிற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதில் அஇஅதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளும் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுகவிற்கான இந்த வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். இரண்டாவது முறையாக இத்தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதியே துவங்கிவிட்டது. ஆளும் திமுக மட்டுமே வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நாளை அறிவிக்க இருக்கிறது. கூட்டணி கட்சியான காங்கிரசுடனான இத்தொகுதியை தற்பொழுது திமுக கேட்டு பெற்றிருக்கிறது. திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிடுகிறார். அஇஅதிமுக பார்த்தமென்றால் அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என்று புறக்கணித்திருக்கிறார்கள். அதே போன்று இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகளை போல பொதுமக்களை அழைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை என்று சொல்லி பாஜக கூட்டணியும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. ஆக அஇஅதிமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. நாம் தமிழர், திமுக அதே போன்று சுயேட்சைகள் மட்டுமே போட்டியிடுகிறார்கள். இதில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ற பொறுத்தமையினால் ஒரு 7 முதல் 8% வாக்குகள் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகியிருந்தது. அதே வாக்குகள் விழுந்தால் கூட நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இல்லை என்றுதான் தெரிய வருகிறது. இதனால் திமுகவின் வெற்றி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. முறைப்படி தேர்தல் நடந்து அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய அந்த பணிகள் மட்டுமே இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய எதிர்கட்சி அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக களமிறங்கும் என்றும் மும்முனை போட்டி நிலவும் என்றும் நினைத்தது. ஆனால் தற்பொழுது 2 முனை போட்டி மட்டுமே நிலவுகிறது. அதிலுமே கூட அஇஅதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் மட்டுமே இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றன. தாவேகவும் இந்த தேர்தலை பார்த்தமென்றால் புறக்கணித்திருக்கிறது. இடைத்தேர்தல் எங்கள் இலக்கல்ல என்று கூறியிருக்கிறது. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 9 கட்சிகளுடன் திமுக களமிறங்கியுள்ளது. எதிர்த்து தற்பொழுது சீமான் மட்டுமே ஓடுவதால் ஆளும் திமுகவிற்கு அமோக வெற்றி வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டோம். நன்றி சிவராமன்.